நம்ம எந்த இடத்துல தோற்று போனோம், எந்த தொழிலில் தோற்றமோ அந்த தொழிலில் தான் ஜெயிக்க முடியுமே தவிர, நீங்கள் இங்கே தோற்றுட்டு இங்கனக்குள்ளே தொலைச்சிட்டு அங்கிட்டு போய் தேடினீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதனால நல்லா தெரிஞ்சுங்க, விதைக்கப்பட்ட விதை தான் முளைக்கும். அதை விட்டுவிட்டு மேலாப்பில் போட்டிங்கன்னா அந்த விதை வந்து முளைக்காது. அதுபோல் கஷ்டப்படுற மனுஷனுக்கு தான் வாழணும்னு வைராக்கியம் இருக்கும், வெறி இருக்கும். அவன் தான் வாழவும் முடியும். அதனால் நம்ம எந்த தொழிலில் தோற்று போனோமோ அந்த தொழிலில் தோற்றதுக்கான இடத்த பூரா கண்டுபிடிச்சி அதை பூரா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வெற்றி பெற்றிருப்பீங்க. எந்த பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனுடைய சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். அவன் பட்ட பாடுகளும் கண்ணீர்களும் வேதனைகளும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கான், இவ்வளோ சம்பளம் வாங்குறான், அவ்வளோ சம்பளம் வாங்குறான், இத்தனை கோடி சொன்னா இருக்கான், எப்படி தான் அவனுக்கு காசு வருதுன்னு நினைக்காதீங்க. அவன் அந்தளவுக்கு வேர்வியும் ரத்தமும் கண்ணீரும் சிந்திருப்பான் மக்களே. அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மோட்டார் தொழிலில் தான் தோற்றுருவோம், மற்ற தொழிலெல்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா தொழிலையுமே பிரச்சனைகளும் பல பஞ்சாயத்துகளும் சங்கீதங்களும் இங்கிதங்களும் இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம அந்த தொழில் நல்லா இருக்குது, இந்த தொழில் நல்லா இருக்குன்னா அக்கறைக்கு இக்கரை பச்சை தான். அப்படி பல தொழில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஞ்சுறது ஒன்றுமே இருக்காது. அசிங்கம், அவமானம், கேவலம் தான். அதனால் நீங்கள் ஒரு தொழிலில் தோத்துட்டிங்களா, கவலையப்படாதீங்க, அதே தொழிலில் நின்று போங்க. நடிகர் கவுண்டமணி சொல்லுவார், என்னை வந்து அதிர்ஷ்டம் உள்ளே கூட்டு வந்துச்சு, ஆனால் அவமானம் தான் வழி நடத்துச்சு. என்ன எப்படியெல்லாம் நான் வந்து செந்தில் தம்பியை சொல்கிறேனோ அந்த மாதிரிலாம் சொல்லி என்னை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு. அதுபோல் அவமானம், அசிங்கம், கேவலம், கஷ்டம், கண்ணீர், இதுதான் மக்களே ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பு. நம்ம படக்கூடிய ஒவ்வொரு அவமானங்களுக்கும் அவனை பழி வாங்குறது எப்படின்னா, நம்மளை ஒருத்தர் வந்து கேவலப்படுத்திட்டான், அசிங்கப்படுத்திட்டான், அவனை பழி வாங்கணும் அப்படின்னா கத்தி இருக்கக்கூடாது, ரத்தம் இருக்காது, சண்டை இருக்கக்கூடாது. நம்ம வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது அவனை மூக்க அறுத்து தொங்க விடுறது. சரிங்களா? அதனால இந்த மோட்டார் தொழிலில் நான் தோற்று போயிட்டேன், இனி முடியாது, அப்படி செய்ய முடியாது, இப்படி செய்ய முடியாது, பக்கத்து ஊரில் வண்டி எடுத்தாங்க, ஃபைனான்ஸ்காரன் பிடிங்கிட்டு போயிட்டாங்கலாம் சொல்லவே சொல்லாதீங்க. அதாவது நான் வந்து கெட்டு போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க நான் தான் பொறுப்பே தவிர நீங்கள் கிடையாது. நான் கெட்டு போனதுக்கான காரணம் நான் தான். அந்த காரணத்தை நான் தான் கண்டறிந்து இனி வந்து அந்த தப்பை செய்யாமல் எப்படி வாழ்கிறது, இனி வந்து அந்த ஃபார்முலா தெரியல, அந்த பள்ளம் தெரியுது, பட் அதை தவ முடியல அப்படின்னா அந்த பள்ளத்து பக்கமே போகக்கூடாது. அவ்வளோதான் மேட்ரு. அதுக்காக இந்த தொழிலை விட்டு அந்த தொழில் போய், அந்த தொழிலை விட்டு இந்த தொழில் போய், அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, முட்டாள்கள் வீடு மேலே வீடு கட்டுறதும் அறிவாளிகள் ரோட்டில் வந்து டீக்கு கூட வழி இல்லாமல் அலையிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அறிவாளிகள் தன்னுடைய சிந்தனை குதிரைகளை வந்து அப்படியே மின்னல் அடித்தது போல் பறந்து விடுவாங்க. அதனால் அவங்க பிடிச்சது என்னென்னா ஒன்றுமே இருக்காது. ஆணையை பிடிக்க போகிறேன், குதிரையை பிடிக்க போகிறேன், கழுதையை பிடிக்க போகிறேன்னுவாங்க. கடைசியில் பிடிச்சது என்னென்னா கட்டெருமை கூட பிடிச்சிருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா அதுதான் அறிவாளிகள் பூரா வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்ல அறிவாளிகள், பயங்கரமான திங்கிங் உள்ளவங்களாம் மாதுக்குள்ளே போய் விழுந்து நாசமாக போயிருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்க பூரா ஹை ஸ்பீடு சிந்தனை, சொன்ன உடனே பற்றிக்கிறோம் அவங்க மைண்டு. அதாவது அந்த அறிவாளியுடைய சிந்தனை என்னென்னா ஒரு ஹை ஸ்பீடாக போகக்கூடிய அதிநவீன காருக்கு சமமானது. அது போய் அடிச்சிச்சுன்னு வைங்களேன், உணத்துக்குமே ஆகாது. ஆனால் கொஞ்சம் மைண்டு கம்மியாக இருக்குன்னு வைங்களேன், அவங்க பார்த்திங்கன்னா டாக்டரி மாதிரி டம்முன்னு ஒரு முட்டுவாங்க. வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சி இருக்கும், ஒரு சம்பவங்கள் நடக்கும். ஆனால் அப்படியே ரிவர்ஸ் போட்டு எடுத்து அப்படியே ஓடி போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் முட்டாள்கள் வாழ்கிறதும் அறிவாளிகள் தோற்று போகிறதுக்கான ஒரு ரீசனே. அதனால நண்பர்களே, ரொம்ப அறிவாளியாக இந்த தொழில் செஞ்சால் தோற்று போயிடுவோம், அந்த தொழில் செஞ்சால் தோற்று போயிடுவோம், இப்படி பண்ணால் அப்படி ஆயிரும், அப்படி பண்ணால் இப்படி ஆயிரும்னு பயப்படாதீங்க. ஒரு வேளை அப்படி ஒரு பயம் இருக்குன்னா அந்த பயத்தை கடவுள் மேலே போட்டுட்டு நம்பிக்கையோடு போங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்க்குறவங்களா இருந்தால் போய் ஜாதகம் பாருங்கள், இந்த தொழில் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசாக இருக்கும். அதாவது உங்களை ஒரு உற்சாகம் ஊட்டும் வகையாக இருக்கும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவார் ஆண்டவர் உணர்த்தினார் அப்படின்வார். அப்போ ஆண்டவரே உணர்த்திட்டாரா, போடா கடவுளே நம்ம கூட தான்டா அப்படின்னு நீங்கள் தைரியமாக போய்கிட்டே இருக்கலாம். இப்படி மனநம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் தெய்வ நம்பிக்கைக்குள்ளே போயிருங்க. அவ்வளோதான் நண்பர்களே. அதாவது பேட் கமாண்டு விடுறதுக்கு தப்பே கிடையாது, அது உங்களுடைய அறியாமல். ஆனால் வாழ்க்கையில் பேடாகவே யோசிக்காதீங்க. தோற்று போயிடுவோமா, அப்படி பண்ணிடுவோமா, இப்படி பண்ணிடுவோமா, ஏற்கனவே இப்படி ஆகிப்போச்சே அப்படிலாம் போயிடாதீங்க. அதனால் நம்ம கமாண்டில் வந்து நண்பரை வந்து நான் வையலை, அதுக்காக எல்லாருமே பேட் கமாண்ட் வந்து போடலாம் சொல்லலை. அதாவது வாழ்க்கையில் மைனஸ் வேடை விடுங்க, பாஸ் வேடுக்கு வாங்க. நம்ம படக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் நம்மளை சிற்பமாக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஏன் பகுத்தறிவை மூடி வச்சுருக்கிறீங்க? நம்ம வாங்கக்கூடிய கஷ்டங்கள், கவலை, துன்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஜெபிக்கிறதுக்கான பாஸ்வேர்டு தான் நம்ம படுற கஷ்டமே. அதாவது நம்ம கஷ்டப்படுறோம்னா அதுக்கான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை கடவுள் வந்து பட்டை தீட்டுறாரு. அதாவது ஒரு கத்தியை தீட்டும் போது அந்த கத்தி கரையும் போது அந்த கத்திக்கு வலிக்கும், ஒரு பெயின் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது தான் அந்த கத்தியோட பவர் பயங்கரமாக இருக்கும். அதுபோல் நீ வதைக்கப்படுறியா, கவலையப்படாத, உன்னால தான் தன்னம்பிக்கையோட வாழ முடியும். நீ கஷ்டப்படுத்துறியா, உன்னை அவமானப்படுத்துகிறாங்களா, கவலையப்படாதீங்க, நீ தான் கௌரவமாக வாழ முடியும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தைரியமும் தன்னம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் மட்டும் வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு உங்கள் மனசுக்கு எது சரியோ அதை செஞ்சு முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. ஆனால் இந்த மோட்டார் தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, உங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, அதுதான் மெயின். நீங்கள் கஷ்டப்படுங்க, நஷ்டத்துக்கு ஓட்டுங்க, லாபத்துக்கு ஓட்டுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, அதுதான் மெயின். அதனால் நண்பர்களே, நீங்கள் அனுசரணையாக வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக, ஒரு சிரித்த முகத்தோட எந்த கஷ்டம் வந்தாலும் சிரித்த முகத்தை மனிதர்கள்ட்ட காட்டினீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பாஸ்தானே தவிர பெயிலே கிடையாது. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த நாள் போல் இன்னொரு நாளும் இனிய நாளாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு தங்கம்பாடி பில்டிங் பாலு.